வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்ற வழக்குகளுக்கு அஞ்சப்போவதில்லை, பலாலியில் தொடரும் போராட்டம். குறிவைக்கப்பட்ட வானாத்தி சத்துவின் நெருங்கிய சகாவின் வீடு சிசிடிவியில் சிக்கிய மர்ம நபரால் பரபரப்பு. கொழும்பில் பட்டப்பகலில் நடுவீதியில் விடுவிக்கப்பட்ட மிரட்டல். பல்கலைக்கழக மாணவி உள்ளிட்ட நால்வர் அதிரடியாக கைது. பாறையொன்றில் சிக்கியிருந்த ஆணின் சடலம் உடலில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள். 7 கோடிக்கும் அதிகமான பெறுமதியுடைய போதைப் பொருளுடன் நபரொருவர் கைது. சிறைக்குள் தியானத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் ஐஜிபி வழங்கப்பட்டுள்ள வாய்ப்பு. வேக கட்டுப்பாட்டை இழந்து மோட்டார் சைக்கிள் விபத்து, 17 வயது சிறுவன் பலி. மரணத்தில் முடிந்த விருந்து, கூறிய ஆயுதத்தால் தாக்கி ஒருவர் கொலை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். பலாலி மக்களின் பூர்வீக நிலங்களை இராணுவ பிடியிலிருந்து விடுவித்து தமது இயல்பு வாழ்வை மீள உறுதிப்படுத்துமாறு கோரி நிலவிழந்த பலாலி மக்கள் இன்று 10வது வாரமாகவும் அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பலாலி சந்தியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள், அனுர அரசை மக்களின் இயல்பு வாழ்வுக்கு இடையூறாக இருக்காதே, எங்கள் பூர்வீக நிலங்களை எங்களிடம் மீள கையளியுங்கள், நிலம் எங்களுக்கு வேண்டும், இராணுவ பிடியிலிருந்து எங்கள் காணிகளை விடுவி உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பியவாறு தமது கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதேவேளை கடந்த வாரம் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் பலாலி செபஸ்டியார் ஆலயம் அமைந்திருந்த இடத்திலிருந்து கருப்பு உடையணிந்து கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக பலாலி சந்தி வரை சென்று பலாலி சந்தியில் அமைந்துள்ள வீதி சோதனை சாவடிக்கு முன்பாக ஒன்று கூடிய போராட்டக்காரர்கள் தமது பூர்வீக நிலங்களை விடுவிக்குமாறு கோரி பல்வேறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட ஒருவரிடம் போலீசார் வாக்குமூலமும் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் தமது பூர்வீக நிலங்களை மீட்டு இயல்பு வாழ்க்கையை மீள பெற்றுக் கொள்ளும் வரையில் தமது போராட்டம் தொடரும் என பலாலி நிலமிழந்த மக்கள் தெரிவித்துள்ளனர். பொரளை லெஸ்லி ரணகல மாவட்டத்தில் உள்ள 141 வத்தை பகுதியில் வீடொன்றில் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. துபாயில் கைது செய்யப்பட்ட வானத்தை சத்து எனப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினரின் நெருங்கிய சக ஒருவருக்கு சொந்தமான வீட்டின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. இன்று காலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் சந்தேக நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் வந்து கைக்குண்டை வீசும் காட்சி அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கிடையில் இவ்வாறான கைக்குண்டு தாக்குதல்கள் நடத்தப்படும் புதிய போக்கு தற்போது அதிகரித்து வருவதாக பாதுகாப்பு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ரத்மலானி ஸ்ரீ ஞானேந்திர மாவட்டத்தில் உள்ள வீடொன்றின் மீது இதேபோன்ற கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. அதில் ஒரு கைக்குண்டு வெடித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு குருந்துவத்தை லிப்டன் சுற்றுச்சாலைக்கு அருகே தனியார் பேருந்தின் நடத்துனரை கைத்துப்பாக்கி போன்ற ஆயுதத்தை காட்டி மிரட்டல் விடுத்த குற்றச்சாட்டில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 சகோதரர்கள், ஒரு தனியார் பல்கலைக்கழக மாணவி மற்றும் மாலுமியொருவர் ஆகியோர் உள்ளடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்கள் பல்கலைக்கழக மாணவியுடன் பயணித்த கார் மற்றும் 2 கத்திகள், 2 அடி நீளமுள்ள ஒரு சங்கிலி ஆகியவை போலீஸ் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் அவர்கள் பயணித்த காரின் பாதையை பேருந்து மறைத்தமையினால் மிரட்டல் விடுத்ததாக தெரியவந்துள்ளது. புத்தளம் வெண்ணப்புவ மேற்கு கடற்பகுதியில் கடலில் பாறையொன்றில் சிக்கியிருந்த ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கடற்தொழிலாளர் ஒருவர் அளித்த தகவலின் அடிப்படையில் கடல் அரிப்பை தடுப்பதற்காக பயன்படுத்தப்படும் பாறைச்சுவரில் சடலம் சிக்கிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. 25 முதல் 35 வயதுக்குட்பட்ட இளைஞர் என சந்தேகிக்கப்படும் சடலத்தின் உடலில் ஒரு பெல்ட் கட்டப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய நீதிபதி விசாரணைக்கு பிறகு பிரேத பரிசோதனைக்காக சிலாபம் பொது மருத்துவமனைக்கு சடலம் அனுப்பப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கடற்படையும் வெண்ணப்புவ போலீசாரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மொனராகலையில் 1044.180 கிலோகிராம் கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார்.
மொனராகலை ஹம்பேகமுவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது இந்த கைது இடம்பெற்றுள்ளது. வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாகவே இந்த திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் கைப்பற்றப்பட்ட கஞ்சா தொகையும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கம்பேகமுவ காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் சிறையில் தியானத்தில் ஈடுபட்டு வருவதாக சிறைச்சாலை வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலை தடுக்க தவறியமை மற்றும் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற தவறியமை ஆகிய குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமசிறி பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சிறைச்சாலை வளாகத்தில் அநேகமான நேரங்களில் சக்மன் பாவனா தியான நடையில் ஈடுபடுவதனை காண முடிவதாக சிறைச்சாலையின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் இருவருக்கும் சிறையில் புத்தகங்கள் வாசிப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மட்டக்களப்பு கோட்டை கல்லாற்றில் வீதியோரம் நின்ற சிறுவர்கள் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் 17 வயது சிறுவன் உயிரிழந்ததுடன் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். களுவாஞ்சிக்குடி கல்முனை பிரதான வீதியில் உள்ள கோட்டை கல்லாறு கண்ணகி அம்மன் கோவிலுக்கு அருகாமையில் நேற்றைய தினமிரவு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. களுவாஞ்சிக்குடியை நோக்கி பிரயாணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை கடப்பதற்காக வீதியோரமாக நின்ற சிறுவர்கள் மீது மோதியதில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் உயிரிழந்ததுடன் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். குறித்த பகுதியில் வீதியை கடப்பதற்காக 3 சிறுவர்கள் நின்று கொண்டிருந்த போது வீதியால் வேகமாக வந்த குறித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து சிறுவர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் அதில் பயணம் செய்தவர் மற்றும் வீதியோரத்தில் நின்ற 3 சிறுவர்கள் உட்பட 4 பேர் படுகாயமடைந்த நிலையில் களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். அனுராதபுரம் கெக்கிராவை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஹோட்டல் பத்த பகுதியில் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த தாக்குதல் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் ஹோட்டல் பத்த பகுதியைச் சேர்ந்த 56 வயதுடைய நபர் ஒருவரே உயிரிழந்துள்ளார். இதன்போது அயல் வீட்டைச் சேர்ந்த நபர் கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக கெக்கிராவை காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.